வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஃபேமஸான வடகரி. இந்த வடகரியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம மாஸ்டர் இந்த வடைப்பருப்பை நல்லா அரைச்சி பொரித்து அதை வச்சு எப்படி வடகரி நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறாருன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நல்லா ஒரு கிலோ கடலைப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பருப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்ததை பொரித்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த மாவு நமக்கு எந்த ஷேப்லாம் இதில் கிடையாது, நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டு நல்லா இதை பொரித்து எடுத்துக்கணும். நல்லா அந்த பருப்பு வேகணும், வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்க மாவு எல்லாத்தையுமே எண்ணெயில் போடுறாங்க. பாருங்கள், இது நல்லா பொரியுது. அந்த மாதிரி இருக்கிற மாவு ஃபுல்லாத்தையுமே போட்டு நம்ம இதை பொரித்து எடுக்க போகிறாங்க. பாருங்கள், அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா மொறுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி மாறிடும். அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்கணும். இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் இந்த வடகரிக்கே மெயின் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க, இல்லாட்டினா சீக்கிரம் கருகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெளியெல்லாம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவாங்க. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. இதை நல்லா பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வச்சிடணும். இப்போ பொரித்து எடுத்ததை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரித்து எடுத்தது பெருசாக இருக்கும், அதை நம்ம தாளித்ததில் அப்படியே போட முடியாது. அதனால் அதை நல்லா பொடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. சுட சுட இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூளாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி இடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஒரு கை நிறையா சோம்பு, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பட்டை, அது போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கை நிறையா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு அதில் நல்லா வதக்கி விடணும். நீங்கள் வெங்காயம் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுனாலும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை நீளமாக வேணுன்னா அப்படி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகா கீர்னது போட்டுக்கிறோம். இப்போ இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த தாளிப்பே பார்த்திங்கன்னா இந்த போடுறது எல்லாத்தையுமே எவ்வளோ நேரம் நல்லா வதக்கி நம்ம அடுத்தடுத்த பொருள் போடுறோன்றது தான் இருக்குது. அதனால் இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் கலர்லாம் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ தக்காளி, எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வடகரிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளியும் நல்லா சின்னதாக நறுக்கி போட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வதங்கணும். அவ்வளோ தூரத்துக்கு இதை நல்லா வதங்க விடணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க நல்லா வதங்கிறதுக்கு.
இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து ஒரு 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி அதில் வந்து இஞ்சி பூண்டும் வந்து திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா வந்து மைய அரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் அது போட்டிருக்கோம். இப்போ அதுவும் வந்து இதில் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து சேரணும். அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் வந்து போட போகிறோம். அதுதான் வந்து இந்த வடகரியோட ஸ்பெஷல் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டு நல்லா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து அதை நறுக்கி கழுவி வந்து இதில் போட்டுக்கோங்க. அது செம்ம டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து புதினாவோட ஃப்ளேவர்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் நிறையா வந்து சிக்கன் மசாலா, அதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் அது போட்டுக்கோங்க. ஒரு 25 கிராம் மசாலான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவில் அது போடுங்க. போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மசாலா வாசனைலாம் போகணும். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு நமக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நொரக்கட்டி வரும்போது தான் வந்து இந்த வடைப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எல்லா வடைப்பருப்பையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இதை பொரிச்சே வந்து எடுத்ததுனால நல்லா வந்து அங்கேயே வெந்திருக்கும். அதனால் நம்ம இந்த கிரேவியோடு தான் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வந்து அந்த பருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டிருக்க மசாலா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தோடையும் வந்து நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிச்சதுனாலே நமக்கு வந்து வடகரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வருது. இதில் கொஞ்சம் மல்லி இலையை போட்டு இறக்குனா அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான வடகரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் 2 டைமுமே இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா வடைப்பருப்பை வந்து வேக வச்சு போடுவாங்க. இப்போ வந்து பொரிச்சு போடுறாங்க. ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எங்கள் ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நம்ம கடையோட நல்ல ஃபேமஸான பன் பரோட்டா வந்து எப்படி செய்கிறாங்க, நல்லா வாழைப்பழம்லாம் போட்டு எப்படி சப்பாத்தி செய்கிறாங்க இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.